யாரு? ஆனந்தி தான் கால் பண்றா. அட்டெண்ட் பண்ணு. ஹலோ, சொல்லு ஆனந்தி. மாமா, என்ன மாமா அங்க நடக்குது? அந்த ஷெஃப் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? அவர் என்ன வேணும்னு உங்களை இப்படி பழி வாங்கிட்டு இருக்காரா? ரோட்ல நடந்த பிரச்சனையில உங்க மேல உள்ள கோவத்தை சமையல் போட்டியில காட்டிட்டு இருக்காரா? எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன மாமா, நீங்க ஏன் எதுவும் கேட்க மாட்டீங்க? நீங்க அக்கா கிட்ட போனை கொடுங்க. இரு, என்னாச்சு? நான் சொன்னதையே தான் ஆனந்தியும் சொல்றா. நீயே என்னன்னு கேளு. சொல்லு, என்னாச்சு? அக்கா, நாங்க டிவில நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான்க்கா இருக்கோம். நீ ஏன்க்கா அந்த ஷெஃப் கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சீங்க, நல்லாவும் சமைச்சீங்க. ஆனா அவரு அந்த தீபிகாவுக்கு அதிகமா மார்க் போட்டிருக்காரு. அவருக்கு நீங்க ஜெயிக்க கூடாதுங்கிற எண்ணத்துலதான் அந்த தீபிகாவுக்கு மார்க் அதிகமா போட்டுட்டு உங்களுக்கு கம்மியா போட்டிருக்காரு. நீங்க விடாதீங்கக்கா. மாமாவும் நீங்களும் போய் அவர்கிட்ட பேசுங்க. ஏய், பாரு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, பாத்துக்கலாம். இதுக்கெல்லாம் சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது, புரியுதா? நான் சண்டை போட சொல்லலக்கா, நீங்க போய் நிதானமா கேளுங்கன்னு தான் சொல்றேன். போன் எப்படி கொடு. இந்தாமா. கையல், நீ கோவப்பட தேவையில்ல. அதே சமயம் நீ அமைதியாவே இருந்துட கூடாது. அவர் கூட ஏற்கனவே நடந்த பிரச்சனைய பேசி முடிக்க பாரு கையல். நடந்த பிரச்சனைக்கெல்லாம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடு. இல்லனா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர் உன்னை ஜெயிக்க விட மாட்டாரு. ஆமா, இப்ப நீங்களாம் ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இது ஒரு பிரச்சனையே இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா, இங்க பாருமா, மன்னிப்பு கேக்குறதுனால எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா தப்பு பண்ணாம மன்னிப்பு கேட்கதான் என் மனசு ஏத்துக்கல. அம்மா, தப்பு நம்ம மேலதானே அவர்தான் நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த கோவத்துலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. பாத்துக்கலாம், நீங்க பயப்படாதீங்க. அவரால் என்ன முடியுமோ அவர் பண்ணட்டும். தப்பு நம்ம மேல இல்ல, அது நமக்கு தெரியும், அது கடவுளுக்கும் தெரியும். நாம நேர்மையா போட்டியில கலந்துகிட்டோம். அந்த நேர்மைக்கும் உழைப்புக்கும் என்ன நமக்கு கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அவர் இந்த போட்டியில ஒரு ஜட்ஜ், அவர் கடவுள் இல்ல. நமக்கு என்ன நடக்கணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணியிருக்கானோ அதுதான் நடக்கும். அது யார் தடுத்தாலும் நடக்கதான் போகுது. நான் பயப்படுறதெல்லாம் இந்த போட்டியை நினைச்சு இல்ல. இந்த போட்டியில ஜெயிக்காம போயிட்டேன்னா நான் மூர்த்திக்கு ஹோட்டல் வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறது நடக்காம போயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. என்ன நடந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எப்படியாவது போராடி ஜெயிச்சிடணும். மூர்த்திக்கு நான் சொன்ன மாதிரி ஹோட்டல் வச்சு கொடுக்கணும். அது மட்டும்தான் இப்ப என் மனசுல ஓடிட்டு இருக்கு. அதுக்காக மட்டும்தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு போராடிட்டு இருக்கேன். அம்மா, இந்த போராட்டத்துக்கு கண்டிப்பா ஒரு பலன் கிடைக்கும். அதுக்காக தான் கையல் சொல்றேன், நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சமரசமா போ. இல்லனா நீ என்னதான் சமைச்சாலும் அதுல குறை மட்டுமே சொல்லி உன்னை போட்டியில இருந்து விலக்க தான் பாப்பாங்க. அவரால முடிஞ்சதை அவர் பண்ணட்டும், என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். அப்புறம் நடக்கிறது நடக்கட்டும். சரி, நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இப்போ இன்னொரு போட்டி இருக்கு, அதுல கலந்துகிட்டு அவரே எனக்கு நல்ல மார்க் கொடுக்கற மாதிரி நான் பண்ணுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க தைரியமா இருங்க.